ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நியூ மைனிங் பட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டூ மார்க்கெட் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த டைம் அவுட் முடிஞ்ச விட்டு என்ன வந்திருக்குன்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறமேட்டா அவங்க எலிஜிபிள் க்ரைட்டீரியா வச்சு லெவல் சிஸ்டம்னு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஒரு என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியா நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருக்க டொமேட்டோஸ் அந்த பாயிண்ட்ஸ் தான் எலிஜிபிள்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து லெவல் சிஸ்டம்னு ஒரு புது சிஸ்டம்குள்ளார கொண்டு போகும். அதில் இருக்க உங்களோட ரேங்கை பொறுத்து தான் உங்களோட ஏர் ட்ராப் அமௌண்ட் வந்து வேல்யூபிளாக இல்லையான்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்து எலிஜிபிள் ஆக போகிறோம்? முதல்ல நானே எலிஜிபிள் ஆகணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் எலிஜிபிள் ஆனாலும் எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் என்னென்னு போட்டாங்கன்னா, அப்படி இல்லைனா எலிஜிபிள் க்ரைட்டீரியா எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த எலிஜிபிள் வந்து எப்படின்னு எலிஜிபிள் ஆனவங்களுக்கு அடுத்த லெவல் சிஸ்டம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் தெரியல. எனக்கு ஆச்சுன்னா நான் வந்து வீடியோ போடுறேன். இப்படி ஆகலைன்னா என்னால் போட முடியாது. ஏன்னா எலிஜிபிளே ஆகாமல் என்னால் அடுத்தது என்னன்னு தெரியாமல் வீடியோ போட முடியாது. ஸோ இதுதான் டூ மார்க்கெட்டோட அப்டேட். இதோட டோக்கன் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து எப்படின்னு தெரியல. டாக்ஸோட ப்ரைஸ் தான் சொன்னேன். ஏன்னா இது வந்து ப்ரீ மார்க்கெட்டில் இன்னும் லிஸ்ட்டே ஆகலை. லிஸ்ட் ஆனால் தான் ஒரு வந்து சும்மா ஒரு தோராயமாவது சொல்ல முடியும். ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாதனால என்னால் சொல்ல முடியல. அண்ட் தென் பிட்கெட் வாலெட்டில் $1 அசட் வச்சிருந்தா தான் எலிஜிபிலிட்டியான்னு கேட்பீங்க. நான் வச்சிருக்கேன். பட் அதுதான் மெயின் க்ரைட்டீரியாவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஒரு 20,000 அந்த மாதிரி வச்சிருக்கவங்க கூட $1 வச்சிருந்தாங்கன்னா அவங்களை எலிஜிபிள் பண்ணுவாங்களா? அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ எதுக்காக $1 வந்து வச்சிருக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டூ மார்க்கெட்டில் இருக்க அந்த டொமேட்டோ டோக்கன்ஸ் தான் எலிஜிபிலிட்டிக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு தெரியல. இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் சேனலில் லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட் இது ஒன்று மட்டும் தான். 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு எலிஜிபிள் ஆனால் உங்களோட அக்கௌண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். அந்த லெவலில் இருக்க ரேங்கை பொறுத்து தான் உங்களுக்கு ஏர் ட்ராப் அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்பேர். எதுக்காக இதை கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏர் ட்ராப்போட டேட் விட்டுட்டாங்க. ஜஸ்ட் 28 டேஸ் என்னவோ தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ஒஃபிஷியலாக போட்டிருக்காங்க. 28 டேஸ் தான் இருக்குன்னு ஏர் ட்ராப்புக்கு. கரெக்டாக வந்து செப்டம்பர் 30 வந்து ஏர் ட்ராப். ஸோ நீங்கள் அது புரிஞ்சுக்கோங்க. இந்த மந்த் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறது வந்து செப்டம்பர் 3. செப்டம்பர் 30 வந்து ஏர் ட்ராப்னு சொல்லியிருக்காங்க. ஏர் ட்ராப்னா டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட் அண்ட் தென் லிஸ்டிங் ரெண்டுமே அன்னைக்கு தான். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து கிளிக்கபிளாக இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே போகிறேன். நீங்கள் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 28 டேஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே மெயின்லி இது ஹாம்ஸ்டர் மாதிரி தான். நீங்கள் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 3 பில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது. இதில் வந்து அவங்க சொல்கிறது என்னன்னா ரெண்டுமே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ டோக்கன் கிளைம் பண்ணுறீங்க அண்ட் தென் உங்களோட ப்ராஃபிட் பெர் ஹார் எவ்வளோ இருக்குது. இதில் ப்ராஃபிட் பெர் ஹார் இவ்வளோ ஏற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக ஏற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்தோடனே எப்படி வாலெட் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இங்கே மேலே 3 பார் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 6th ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ஏர் ட்ராப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட டான் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் மேக் ஏ டான் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த டான் ட்ரான்சாக்ஷனும் பண்ணல. அது பண்ணால் தான் ஏர் ட்ராப் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா டாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம யாருமே அதை பண்ணலைனாலுமே அவங்க வந்து நமக்கான டாக்ஸ் டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம் தான். மினிமமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து 0.3 நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இங்கே வந்து உங்களோட டான் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. இதுலேயும் ஆம்ஸ்டர் மாதிரியே 3 ஹவர்ஸ்க்கு ஒன் வந்து நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் பெர் ஹாரில் இருக்கிறத கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது இம்ப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஹாம்ஸ்டர் மாதிரியும் உங்களுக்கு டோக்கன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் பெர் ஹாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ ஒரு சில காலெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 18 மில்லியன் கொடுத்துருவாங்க. இது நான் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் எதுக்காக இதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன்னா, டீமுங்கிற ஆப்ஷன் மேலே இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இது ஆம்ஸ்டரில் இருக்க மாதிரி தான். ஸோ டீமுங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக இருக்கும் 59.3 பில்லியன் டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 387 மில்லியன் ப்ராஃபிட் பெர் ஹாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நானும் நிறைய காயின்ஸ் வந்து அப்படி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இதில் அடுத்தது வந்து சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிட்டி ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் 3 கார்டு வந்து சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. இந்த கார்டு எல்லாமே நான் ஒரு டெலிகிராம் குரூப்பில் இருந்து பார்த்து தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஏதாவது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 பேர் கிட்டையாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 2 பேருக்காக ஓப்பன் பண்ணனா அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு 10 பேர் சேர்ந்தீங்கன்னா கூட நாம் ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடுத்தது எப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்டெலாம் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட மணி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மணி மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதில் ப்ராஃபிட் பெர் ஹார் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேப் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்கள் வந்து ஒரு 155 மில்லியன் டோக்கன்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிங்கன்னா ஒரு இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 22,050 அந்த அளவுக்கு அமௌண்ட் ஓரளவுக்கு டேப் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு 6 மில்லியன் கிட்ட கிடைக்கும். இம்ப்ரூவ் 5 டிஃப்ரெண்ட் ஸ்கில்லுங்கிறது வந்து அங்கே கார்டெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல ப்ராஃபிட் பெர் ஹார் இன்க்ரீஸ் பண்ண அதில் ஏதோ ஒரு 5 கார்டு வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இல்லை எப்படி ஒன்று பண்ணுங்கள். ஆனால் இங்கே வந்து வந்துடும். ஸோ அடுத்தது மேக் ஏ டான் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. கம்பல்சரி கிடையாது. ரீபஸ் ஆஃப் த டே வின் 10 நெகோசியேஷன். இந்த நெகோசியேஷன்ங்கிறது ஒன்றுமே ஒரு கேம் மாதிரி தான். இந்த சிட்டி ஆப்ஷன்லேயே உங்களுக்கு அது இருக்கும். பைபிட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்னும் 28 டேஸ் இருக்குது. நானும் ரொம்ப நாள்லாம் பண்ணல. லாஸ்ட் 20 டேஸ் கிட்ட தான் பண்ணுறேன். என் லெவல் பார்த்தீங்கன்னா 20ல் இருக்குது. இவங்க வந்து டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. எப்படி என்ன சொன்னாங்கன்னா ஒரு இந்த டேட் விடுறதுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ் முன்னாடி சொல்லிட்டாங்க. என்னன்னா நாங்கள் வந்து கொடுக்க போகிற காயின்ஸ் வந்து நீங்கள் யாரும் ஹோல்டு பண்ண சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். அது எந்தெந்த லெவலை பேஸ் பண்ணி இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து உங்களோட லெவல் என்ன லெவலில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ப்ராஃபிட் பெர் ஹார் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மணி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது
அதாவது நம்ம ஆஃப்லைன் போயிட்டு ஆன்லைன் வரும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆயிருக்கும்ல அந்த மணி, அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, இந்த 3 ஆப்ஷன் தான். இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது கீழே இருக்கும். நான் வெறும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் பேர் பற்றி. இது ஆல்ரெடி வந்து மஸ்கேம் பேர்னு இருந்துச்சு, நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து எலான் மஸ்க் பேஸ் பண்ணது கிடையாது, அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த டோக்கன் லான்ச் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது அவங்களுக்கு கீழே நடக்கிறதுன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன்.